அன்னை 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 அன்னையே என்றும் காத்திடுவாள் காத்திடுவாள் நம்மையே. சக்தி நிறை சகாயமே அன்னையே, நம் சக்தியாக வந்திடுவாள் அன்னையே. அந்த நீலவானில் தோன்றும் நல்விடியலானவள், சமநீதி தேடும் வாழ்வில் புது ஒளியுமானவள். அந்த நீலவானில் தோன்றும் நல்விடியலானவள், சமநீதி தேடும் வாழ்வில் புது ஒளியுமானவள். தினமும் தினமும் புது வாழ்வு தருபவள். வரம் தரும் அன்னை நீ, வளம் தரும் தாயும் நீ, வாழும் காலம் யாவும். உலகின் தந்தை உம் திருமகனுடன் கூடியே பலியிட வந்தோம், உம்மை பணிந்திட வந்தோம். உலகின் தந்தை தொடர்ந்து கூடி வந்திடும் குவலைய இறை குலம் இதோ. குருவை தொடர்ந்து கூடி வந்திடும் குவலைய இறை குலம் இதோ. உருவும் இழந்து உள்ளம் துணிந்து உண்மை பலியை தர வந்தோம். உருவும் இழந்து உள்ளம் துணிந்து உண்மை பலியை தர வந்தோம். உலகின் தந்தையே உம் திருமகனுடன் கூடியே பலியிட வந்தோம், உம்மை பணிந்திட வந்தோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நாம் 59வது சமூக தொடர்பு நாளை கொண்டாடுகின்றோம். இந்த இனிய நாளில் திண்டுக்கல் மறைமாவட்டத்தின் ஆயர், குருக்கள் மற்ற அனைவரின் சார்பாக மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த திருப்பலியில் பங்கேற்று கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது நம் சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் இணைந்து ஒற்றுமையுடன் வாழ வேண்டியதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் நாளாகும். வெளியில் செல்லும்போது பையும் பணமும் எடுத்து சென்ற காலம் மறைந்து, மறக்காமல் அலைபேசியை மட்டும் எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைவுபடுத்தும் காலத்திற்கு நம்மை கொண்டு வந்துள்ளன இந்த சமூக தொடர்பு சாதனங்கள். கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாருமில்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பார். தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பார். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்று இயேசு லூக்கா நற்செய்தியில் எச்சரிக்கிறார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனம் 44 படி சமூக தொடர்பாளர்கள் ஒவ்வொருவரும் தங்களின் இதயத்தை தூய்மைப்படுத்துவது அவசியம்.
தூய்மையான இதயத்துடன் செவிமடுப்பதன் வழியாகவும் பேசுவதன் வழியாகவும் மட்டுமே உண்மை என்னவென்று கண்டறிய முடியும். எம்மாவுக்கு செல்லும் வழியில் சீடர்களுடன் உரையாடும் வழிப்போக்கராக செயல்பட்ட இயேசுவில் இத்தகைய செயலை காணலாம். உயிர்த்தெழுந்த இயேசு சீடர்களின் இதயத்தோடு பேசுகிறார். மனதில் துன்பத்தோடு பயணித்த அவர்களோடு உடன் செல்கிறார். தன்னை முன்னிறுத்தாமலும் தன் கருத்துக்களை புகுத்தாமலும் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதன் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்ள அவர்களின் மனதை அன்புடன் திறக்கிறார். இன்றைய திருப்பலியில் நாம் ஒரு சமூகமாக ஒன்றுபட்டு ஒருவருக்கொருவர் அன்பு காட்டி நம் நம்பிக்கையை உலகிற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற அழைப்பை ஏற்போம். இந்த புனித திருப்பலியில் கலந்து கொண்டு நம் சமூக தொடர்பை வலுப்படுத்த கடவுளின் அருளை வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே,
பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமைத்தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 66, இறை திருவார்த்தைகள் 10 முதல் 14 வரை. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதலளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வப்பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள், இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைத்துலகோரே கடவுளே ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கியும் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர், அவர்கள் உம் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர்
என்று சொல்லுங்கள். வாரீர் கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்குரியவை. அனைத்துலகோரே கடவுளே போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளே போற்றி ஆர்ப்பரியுங்கள். இரண்டாம் வாசகம். என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைத்திருவசனங்கள் 14 முதல் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே. புதிய படைப்பாவதே இன்றியமையாதது. இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கும் கடவுளின் மக்களாகிய இஸ்ராயேலருக்கும் அமைதியும் இரக்கமும் உரித்தாகுக. இனிமேல் எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம். ஏனெனில் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10, இறை வசனங்கள் 1-12, மேலும் 17-20 முடிய. அக்காலத்தில் இயேசு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினர். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள்,
ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவரிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம். ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள். அந்த நாளில் அவ்வூர் பெரும் தண்டனை சோதோம் நகரினர் பெரும் தண்டனை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்கிறேன். பின்னர் 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர். அதற்கு அவர், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விழ கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தை வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு சகோதரரே, சகோதரிகளே, நமது மாதா தொலைக்காட்சியானது கிறிஸ்துவ மக்களின் நலனுக்காக பல அருமையான நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கின்றது. கிறிஸ்துவ மக்கள் நம்பிக்கையில் வளரவும் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக விளங்கவும் வழிநடத்தும் பல நிகழ்வுகளை மாதா தொலைக்காட்சி வழங்கி கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். சமூக தொடர்பு நாளை ஒட்டி ஒரு வாரம் தொடர்ந்து பல சிறப்பு திருப்பலிகளையும் பல நிகழ்வுகளையும் மாதா தொலைக்காட்சி வழங்கும் என்பதை இன்று முதல் நாளில் அறிவித்துக் கொள்கிறோம். சமூக கருவிகளை நாம் நன்மைக்கும் பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்தலாம். சமூக கருவிகளை தீமைக்கு பயன்படுத்தக்கூடிய விதத்தில், சமூகத்தை அழிக்கும் விதத்தில் ஒரு சிலர் அதை பயன்படுத்துகிறார்கள் என்பது வேதனைக்குரிய ஒன்று. தங்களுடைய கருத்துக்களை அதுவே சிறந்த கருத்தாக மற்றவர்கள் மீது திணிக்க பார்க்கிறார்கள். அதே வேளையிலே சமூக கருவிகளை கொண்டு நல்லது செய்ய முடியும், மக்களிடம் நல்ல
பண்புகளை வளரச் செய்ய முடியும், சமூக உறவுகளை வளர்க்க முடியும், நாட்டுக்கு உலகுக்கு நன்மைகள் செய்ய முடியும் என்பதையும் மாதா தொலைக்காட்சி எண்பித்து கொண்டிருக்கிறது. இந்த ஜூபிலி ஆண்டிலே மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எதிர்நோக்கும் திருப்பயணிகள் என்ற கருத்திலே சிந்திக்குமாறு அழைப்பு கொடுத்துள்ளார். இந்த ஜூபிலி ஆண்டு நமக்கு சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கிறது. அதிலே எதிர்நோக்கு பற்றி அல்லது நம்பிக்கை பற்றி நாம் சிந்திப்பதற்கு இன்று அழைக்கப்பட்டுள்ளோம். நமது நம்பிக்கையை தாழ்ச்சியோடும் எளிமையோடும் எடுத்துரைக்க வேண்டும். பிறர் கேட்கும் கேள்விகளுக்கு நாம் தெளிவாகவும் தாழ்ச்சியோடும் எடுத்து கூற வேண்டும். இவ்வாறு எதிர்நோக்கும் பயணிகளுடன் பயணம் செய்யும் நாம் பிறரையும் புரிந்து கொள்ள வேண்டும். பிரமத நம்பிக்கையையும் நாம் புரிந்து கொள்வதும் தேவையானது என்பதை அறிகின்றோம். அதே வேளையில் நமது எதிர்நோக்கு நம்பிக்கை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். மேலோட்டமாக அல்ல, மாறாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். தொடக்க உரையிலே, இந்த திருப்பலியின் தொடக்க உரையிலே நீங்கள் கேட்டது போல உயிர்த்தெழுந்த இயேசு எம்மாவூஸ் நகர் நோக்கி சென்று கொண்டிருந்த சீடர்களை சந்திக்கிறார், மறைநூலை தெளிவாக்குகிறார். அதை குறித்து அந்த சீடர்கள் பிறகு பேசிய பொழுது அவர் இயேசு மறைநூலை தெளிவாக்குகையில் நமது உள்ளம் உருகவில்லையா என்று கேட்டார்களாம். இவ்வாறு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்பிக்கை பிறக்க வேண்டும் என்பதை நாம் உணர்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். நம்பிக்கை எதிர்நோக்கு நம் அனைவருக்கும் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை எதிர்நோக்கு நம்மை வாழ வைப்பதாக அமைந்திருக்கிறது என்பதையும் உணர்கிறோம். அந்த நம்பிக்கையை தகுந்த விதத்திலே எடுத்துரைக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நமது வார்த்தையினாலும் வாழ்வினாலும் நமது நம்பிக்கைக்கு சான்றாக விளங்குவது தேவையான ஒன்றாக இருக்கிறது. சமூக கருவிகளை கொண்டு நாம் கிறிஸ்துவின் நற்செய்தியின் மதிப்பீடுகளை உலகுக்கு வழங்குவது தேவையாக இருக்கிறது. இந்த உலகம் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் அடிப்படையான விழுமியங்களை ஏற்க தேவையாயிருக்கிறது என்பதை அறிகிறோம். ஆகவே நமது மாதா தொலைக்காட்சியானது அந்த பணியைத்தான் செய்கிறது. நம் ஒவ்வொருவருக்கும் அதை செய்ய கடமை உண்டு என்பதையும் இன்றைய நாள் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஆகவே சமூக கருவிகள் நன்மைக்கு பயன்படுத்துவோம். உலக மக்களை ஒன்றாக இணைக்கும் பாலமாக ஆக்குவோம். சமூக கருவிகளை இந்த உலகில் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை விழுமியங்களை மக்கள் அனைவருக்கும் வழங்கி இந்த உலகம் நிறைவோடு வாழ்வதற்கு வழி செய்ய வேண்டி இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். எழுந்து நிற்போம். நம்பிக்கை அறிக்கையை பாடலாக பாடுவோம். என்னையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய்
மூலம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிளாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்பு சகோதரரே, சகோதரிகளே, சமூக தொடர்பு நாளை கொண்டாடுகின்ற வேளையிலே இந்த சமூக தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தும், அதன் வழியாக நற்பணி புரியும் அனைவருக்காகவும் நாம் நன்றி செலுத்தி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊடகங்களை சரியான விதத்தில் எல்லோரும் பயன்படுத்தி மக்களின் நலனுக்காக செயல்படக்கூடிய அருளை எல்லோருக்கும் வழங்கும்படியாக இப்பொழுதும் மன்றாடுவோம். அறுவடையின் நாயகனே இறைவா, உம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, எம் ஆயர்கள், எம் பங்கு தந்தையர் மற்றும் அருட்பணியாளர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். திருத்தூதர் பவுல் அடியார் போல் உம் திருமகன் இயேசுவின் சிலுவையில் பெருமை பாராட்டுபவர்களாக, பகிர்ந்தளிப்பவர்களாக வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அரசே, உலகின் ஒவ்வொரு மூலையிலும் அமைதியை நிலைநாட்ட தகவல் தொடர்பு சாதனங்கள் கருவியாக இருக்கட்டும். போர்களையும் மோதல்களையும் தீர்க்க உரையாடலுக்கும் புரிந்துணர்வுக்கும் வழி ஏற்படுத்தும். உலக மக்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக வாழ எங்கள் தொடர்பு முயற்சிகளை ஆசிர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, நற்செய்தி பணிக்கு அழைப்பு விடுத்த உம் திருமகன் இயேசுவின் அழைப்பினை ஏற்று வீட்டுக்கு ஒருவரை இறைப்பணிக்கு அர்ப்பணிக்க எங்களுக்கு உறுதியான நல்ல மனநிலையையும் தியாக மனப்பான்மையும் தந்தருளும். தேவ அழைத்தலை ஏற்கும் பிள்ளைகள் மட்டுமல்ல, அவர்களை தயாரித்து அனுப்பும் பெற்றோரின் பெயர்களும் விண்ணகத்தில் எழுதப்பட்டுள்ளது என்ற பெருமையுடன் குடும்பத்திற்கு ஒருவரை இறைப்பணிக்கு அர்ப்பணிக்க வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் இருப்பிடமே இறைவா, எல்லாரும் எப்போதும் அமைதியில் வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து உமது அமைதியின் அருளை நாடி வந்துள்ளோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உமது அமைதியின் கருவியாக்கும். எங்கு பகைமை நிறைந்துள்ளதோ அங்கு அன்பையும், எங்கு கயமை நிறைந்துள்ளதோ அங்கு மன்னிப்பையும், எங்கு அவநம்பிக்கை நிறைந்துள்ளதோ அங்கு நம்பிக்கையையும், எங்கு இருள் சூழ்ந்துள்ளதோ அங்கு ஒளியையும், எங்கு மனக்கவலை மண்டி கிடக்கிறதோ அங்கு அகமகிழ்வையும் விதைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
அன்பின் இறைவா, எங்களுடைய மன்றாட்டுக்களை எல்லாம் கேட்டருளும். சமூக தொடர்பு நாளில் உலகமெங்கும் அமைதி நிலவுவதற்காக எங்கள் சமூக தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தக்கூடிய நல்வரத்தை தந்தருளும். இவ்வாறு சமூக கருவிகளை நாங்கள் தகுதியான விதத்திலே பயன்படுத்தி மக்கள் அனைவரும் நல்வாழ்வு பெற்றுக்கொள்ள எங்கள் பணிகளை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாமை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கையாருங்கள், நீதம் கடவுளை தேடுங்கள். காணிக்கையாருங்கள், நீதம் கடவுளை தேடுங்கள். கனிந்த உள்ளம் கலங்கமில் அன்பையும் கொடையாய் கேளுங்கள். என்றும் கொடையாய் கேளுங்கள். காணிக்கையாகுங்கள். வாழ்ந்திட நலனும் மகிழ்ந்திட வழியும் வழங்கிட வேண்டிடுவோம். அடைந்திட அருளும் விளங்கிடும் மனமும் ஆண்டவன் தர வருவோம். பள்ளிப்பொருள் மீது தருவோம். நீதம் படைப்பெல்லாம் வழங்கிடுவோம். படைப்பெல்லாம் வழங்கிடுவோம். காணிக்கையாகுங்கள். நீதம் கடவுளை தேடுங்கள். கனிந்த நல் உள்ளமும் கலங்கமில் அன்பையும் கொடையாய் கேளுங்கள். என்றும் கொடையாய் கேளுங்கள். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெரும் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருநலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தெடுக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தியவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப் பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழமானீர். இவ்வாறு மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தீர். இதனால் பல வகைகளில் வெளிப்படும் உமது ஞானத்தை போலச் செய்தீர். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவையினுடைய கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பிலே நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரவை நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறே, நீரின் மீதிறங்குவீர். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய குடைகளால் நிறைவேற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனை ஆசீர் பெற்றவளாய் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நீண்டு விரிந்த கடற்கரையில் ஓங்கி உயர்ந்த மலைமுகட்டில், நீண்டு விரிந்த கடற்கரையில் ஓங்கி உயர்ந்த மலைமுகட்டில், தாங்கிடும் உந்தன் அருள் சாற்றி மாமரி உந்தன் புகழ் போற்றி. ஆரோக்கியத்தாய் ஆண்டவளே, பாரோர் கருளும் காவலியே, தீரா துன்பம் தீர்ப்பவளே, மாறா இன்பம் சேர்த்தருளே. ஆரோக்கியத்தாய்